மணலாறு எங்கள் வீரம் விளைந்த நிலம். எங்களுடைய இப்போது வேலை போயிருக்கிற ஸ்ரீதரன் அவர்களுடைய ஊழலுக்காக 1500 ஏக்கர் கொடுக்கப்பட்ட போது அந்த ஊழலை விசாரிப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை. வெக்கமா இல்லையா? உங்களெல்லாம் கேட்க வேண்டியது கையாலையா சாப்பிட்றீங்க? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ඔයාලට නායකව නෑනේ යන ඔයාලගේ නායකව නගිල්ලා කියන්න පුළුවන් නම් රෝගණ විජේවීර කියලා. திலத்தி அடித்ததாக மணலாறு என்று சொல்ல போது நீங்கள் வெளியோயா என்று இன்னும் 10 பரம்பரைக்கு சொன்னாலும் வெளியோயா இன்னும் 1000 பரம்பரைக்கு சொன்னாலும் எங்களுக்கு எங்களுடைய மணராற்று வீரம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. உகண்டா அக்காக்கோ உகண்டா அக்கா නැද්ද ඉන්නවද? කිව්වා නේද උගණ්ඩාවේ සල්ලි ගේන්න ඕනේ නැද්ද? රුපියලක්වත් ගෙනාවද? அங்கே வாக்கு போட்ட மக்களுக்கு ஒரு விடயம் செய்ய வக்கில்லை. யாழ்ப்பாணம் வருவதும் புக்கை சாப்பிடுவதும் என் வெக்கமா இல்லையா? மகே நாயக்கோ இன்னும் தேவியோ பிரபாகரன் மம் பயணத்துவ කියන්නේ காடுகள் ஈரநிலங்கள் மக்கள் வாழுகின்ற பகுதிகள் தெற்கில் மட்டுமில்லை வடக்கிலையும் இருக்குது. ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு கிவுலோயா. உங்களுக்கு நான் சரியான ஜதார்த்தமாக கதைப்பவன். உங்களுக்கு மகாபலி திட்டத்தை கிவுலோயாவிலே நடத்தும் போது காடழிகின்ற போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்கே ஏக்கர் கணக்கான காடுகள் அழிக்கப்பட்டு வயல் நிலங்களாக மாற்றப்படுகின்ற போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே முத்துராஜவேல ஈரவலயத்தை மட்டும் பொத்தி பாதுகாக்க வேண்டும். கிளிநொச்சியிலே முல்லைத்தீவிலே பரந்தனிலே 1500 ஏக்கருக்கு மேற்பட்ட ஈரநிலங்கள் பாதுகாக்கப்படாமல் அதை கடந்த அரசாங்கங்களிலே எங்களுடைய இப்போது வேலை போயிருக்கிற ஸ்ரீதரன் அவர்களுடைய ஊழலுக்காக 1500 ஏக்கர் கொடுக்கப்பட்ட போது அந்த ஊழலை விசாரிப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு ஆல்ரெடி அவர் 8 தடவை வாக்கு போட்டிருக்கிறார் கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலே. ஆகவே உங்களுக்கு அவர் இப்போது உங்களுடைய அடிவருடி என்ன கவலை என்றால் பூநகரிலே ஈரநிலம் பாதுகாக்கப்படவில்லை, வடக்கு மாநிலத்திலே பருத்தித்துறையிலே ஈரநிலம் பாதுகாக்கப்படவில்லை. உங்களுடைய கெவிலோயா திட்டத்தை கொண்டு மக்கள் வாழ விரும்பாத இடங்களில் பூத்துகிறீர்கள். மணலாறு எங்கள் வீரம் விளைந்த நிலம். நான் நினைக்கிறேன், நான் அப்போது 10ஆம் ஆண்டு ஓலவில் இருக்கும்போது சொன்னார்கள் திலத்தி அடித்ததாக மணலாறு என்று சொல்ல போது நீங்கள் வெளியோயா என்று இன்னும் 10 பரம்பரைக்கு சொன்னாலும் வெளியோயா இன்னும் 1000 பரம்பரைக்கு சொன்னாலும் எங்களுக்கு எங்களுடைய மணராற்று வீரம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்போது நீங்கள் வெளியோயா என்று பெயர் மாற்றுகிறீர்கள். வெளியோயாவிலே கொண்டு இப்போது முழுக்க சிங்கள குடியே நான் ஒருபோதுமே சிங்கள குடியேற்றத்தை தடுப்பவன் இல்லை. உங்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டுமா, மகாபலி கங்கையை யாழ்ப்பாணம் வரைக்கும் கொண்டு வரணுமா, நான் ஆதரவு தருவேன். ஆனால் அங்கே கொண்டு சிங்கள குடியேற்றங்களை அத்துமீறி குடியமர்த்துவதை தான் நான் முழுமையாக எதிர்க்கிறேன். அங்கே தமிழர் வாழ்ந்த பூமி, முஸ்லிம் மக்கள் வாழ்ந்த பூமி, பாரம்பரியமாக சிறுபான்மையினம் வாழ்ந்த பூமியில நீங்கள் வெளியோயாவை கொண்டு அங்கே செய்கிறீர்கள், கிவுலோயா திட்டத்தை செய்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே முத்துராஜவிலவை பாதுகாக்க சொல்லி நீங்கள் ஒரு ஒத்திவைப்பு. வெக்கமா இல்லையா? உங்களெல்லாம் கேட்க வேண்டியது கையாலையா சாப்பிட்றீங்க? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அதை விட இன்னொரு விடயம் என்னென்றால் வனவிலாகா கிளிநொச்சியிலே முல்லைத்தீவிலே மன்னாரிலே இருக்கிற மக்கள் இந்த வனவிலாகாவால் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். மக்கள் வாழுகின்ற நிலங்கள் வயல்களுக்குள்ள கொண்டே கல்லை வைக்கிறார்கள். கல்லை வைத்து போட்டு அதை வனவிலாக அடையாளப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு அதை பற்றி கதைக்க வக்கில்லை. அங்கே வாக்கு போட்ட மக்களுக்கு ஒரு விடயம் செய்ய வக்கில்லை. யாழ்ப்பாணம் வருவதும் புக்கை சாப்பிடுவதும் என் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஒரு சில விடயத்தை நான் சொல்லணும் ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்னென்னால் கௌரவ honorable chairperson, let me speak in Sinhalese and let me talk something out of this topic because I have some very short limited time. අද මම දැක්කා නාමල් මන්ත්‍රීතුමා එකගෙන ගිහිල්ලා ඔයගොල්ලෝ පොඩි ආතල එකක් කරන් දිනවා. හරිද? අවුරුදු 2ක් ගියාට පස්සේ නාමල් මන්ත්‍රීතුමා ගිහිල්ලා එයාගේ අම්මාවත් එක්ක අරගෙන ගිහිල්ලා ආතල් දීලා තියෙනවා. හැබැයි ඕකට අපේ කොටි ඩයස්පෝරායකින් සමහරුන්ට පොඩි කික් එකක් අවිල්ලා ඇති. ඔගේ අර පොඩි අඩිය ගහන්න කලින් පොඩ්ඩක් අර ස්මෙල් කරලා බලනවානේ. ඒ වගේ පොඩි ආතල එකක් දීලා ඇති. හැබැයි ඕකින් ජනතාව ඔයාලට ඡන්ද දාන්නේ නැහැ. මම මතක තියාගන්න විශ්වාස කරන මම කියන එක නැත්නම් අවුරුදු 5න් හරලා බැලුවාට පස්සේ අපි මේක ගැන බලමු. මේකෙන් කවදාවත් වෙන්නේ නැහැ. දැන් අද අපේ ස්පීකර් ගෙන වංජා දූෂණ කමිටියෙන් කියලා කම්ප්ලයින් එකක් දාලා තිනවා. එයා මිලියන් 2ක් පාවිච්චි කරලා එයාගේ පෙට්‍රෝල් පාවිච්චි කරා. ලැජ්ජ නැද්ද ඕගොල්ලෝට? ඕගොල්ලෝ කෑමද ගන්නෙ? බත්ද ගන්නෙ? ඕගොල්ලෝ බෞද්ධාගමද? සිංහලද? ලැජ්ජ නැද්ද ඕගොල්ලෝට? මේ ස්පීකර් පාවිච්චි කරන මිලියන් 2ක් සල්ලි. මම එයාගේ අවසර ඇතුළත මම කතා කරේ. මම පැහැදිලිවම ඒක අවසර ගත්තා. දෙවෙනි එකක් තමයි ගරු මන්ත්‍රීතුමා තා විනාඩි 2ක කාලයක් තමයි තව එකක් තමයි මේ ස්පීකර් ගෙනලා තියෙනවා එයාගේ පර්සනල් ඇසිස්ටන්ට් විදියට PH කෙනෙක් වල. අපිට කණ්ඩ ගියාම ඕගොල්ලෝ 159 ඇවිල්ලා කාලා ඉවර කරගත්තාම 3ට යනකොට කෑම නැහැ. හැබැයි එයාගේ පර්සනල් මෙයාට වෙනම කෝස් එකක් ඕඩර් කරලා වෙනම කෝස් එකක් ඉන්ටර් කෝස් එකක් යනවා මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ. අපිට කන්න නැහැ මේක ඇතුලේ. එතකොට ඒක විරුද්ධවත් මේ වංජා දූෂණ කොමිටියෙන් ගිහිල්ලා තියෙනවා.
ලැජ්ජ නැද්ද උගලට? දැන් ඕගොල්ලෝ කිව්වා නේද අර උගණ්ඩා අක්කකෝ. උගණ්ඩා අක්කා නැද්ද ඉන්නවද? කිව්වා නේද උගණ්ඩාවේ සල්ලි ගෙන්න ඕනේ නැද්ද? රුපියලක්වත් ගෙනාවද? රුපියලක්වත් ගෙනාවද? පෙට්‍රෝල් රුපියල් 5ක් වැඩි කරලා රුපියල් 2ක් අඩි කරාම මිනිස්සු මෝඩයා කියලා හිතාගෙන ඉන්නේ. මිනිස්සු දක්ෂයෝ. මිනිස්සු හිතනවා. දැන් මම ඊයේ ගියා 300ට ප්‍රෝග්‍රෑම් එකට. ගරු මන්ත්‍රීතුමා මාතෘකාවට අනුව කතා හරි 1 මිනිත් මම මේක ඉවර කරන්න. 300ට ප්‍රෝග්‍රෑම් එකට ගියා. මිනිස්සු ආනවා ඔයාලගේ නායකයෝ කවුද කියලා. මගේ නායකයෝ ඉන්නවා දෙවියෝ ප්‍රභාකරන්. මම බය නැතුව කියන්නේ. ඔයාලට නායකයෝ නැහැ නේ. ඔයාලගේ නායකයෝ නගිල්ලා කියන්න පුළුවන් නම් රෝගණ විජේවීර කියලා. කවුරු හරි අතෝසල කියන ඔයාගේ නායකයා දෙවියෝ රෝගණ විජේවීර කියලා. ඒ මිනිහා මරලා ඉවරයි. හැබැයි පාණ්ඩ ගන්නෙ, බද්ද ගන්නෙ. නැත්තම් මේ පීසාද ගන්නෙ ලැජ්ජ නැද්ද ඔයගොල්ලෝට? අනේ මේ වගේ මම තව ඕගොල්ලෝට කියන තව අවුරුදු 3යි තියෙන්නේ. ඒ අවුරුදු 3ක් ඇතුළේ මේ සෙල්ලම කරොත් ඕගොල්ලෝ අපේ පාර දකින්න යනවා ඉස්සරහට. මට දුකයි. ඕගොල්ලෝ යනකොට තව ආණ්ඩුවක් ඇවිල්ලා මේ රට කෙලවෙනකොට මට ඇත්තටම දුකයි. මමත් බලනවා ඕගොල්ලෝ විදිහට මේ වංජා දූෂණයට විරුද්ධව මේ හැම එකටම විරුද්ධවම කතා කරපේක නම මම උත්තර ඇවිල්ලා අද වෙනකන් ඕගොල්ලෝ අල්ලපු එක වංජා දූෂණ කියන උත්තර ඇවිල්ලා ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඔච්චර පට්ට හොරක් කියලා හැම එකම ගිහිල්ලා වංජා දූෂණ කොමිටිය දැම්මට පස්සේ එයාව ඕගොල්ලෝ හිරේ තියාගෙන ඉන්නවා. හැරේ තියාගෙන ඉන්නවා. හිරේ නෙවෙයි හිරේ යන්න ඕනේ එක්කන හැරේ තියාගෙන ඉන්නවා. ලැජ්ජ වෙන්න ඕනේ ඕගොල්ලෝට පුළුවන් නම් එකනේ කතෝසල කියන ඕගොල්ලෝ නායකයෝ ඉන්නවා කියලා. ඕගොල්ලෝ සිංහල භාෂාව බෞද්ධ ආගම ගරු මන්ත්‍රීතුමා පොයින්ට් එක ඉස්ස මේ මන්ත්‍රීතුමනි වැදගත්කමකින් යුතු කල්තබන යෝජනාවක් ඉදිරිපත් කරද්දී මම හිතනවා විපක්ෂයකට නෑ ඔබතුමා පැහැදිලි කරන්න අවශ්‍ය නෑ ගරු මන්ත්‍රීතුමා නෑ ඔබතුමා කියන එක පැහැදිලි ඔබතුමා මාතෘකාවට අනුව කතා කරන්න ගරු මන්ත්‍රීතුමා අවසන් කරන්න මාතෘකාවට අනුව කතා කරන්න ඔබතුමා කියන එක පැහැදිලි අපි විනාඩියක් කතා කරාම තමුන්නාසලට අහන් ඉන්න බැරි විනාඩියක් කතා කරන්නේ අයි පාපිස්සෝට අහන්න බැරි අහන්න බැරි මම ඕගොල්ලෝගේ වෙනුවට කතා කරා මෙච්චර කාලේ ඕගොල්ලෝ හොරගම් ගන්නලා 320 ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසానයි අවසන් කරන්න මේක අපේ රට මගේ රට මේක මම සිංහලටත් ආදරේ මුස්ලිම්ටත් ආදරේ දෙමළටත් ආදරේ මම මේක කතා කරන මේ පාර්ලිමේන්තුවේ අද ගණන් කරලා බලමුද කීයක් ඉන්නවද කියලා පුළුවන් නම් 20ක ගණන් කරලා වෙන්නන්න මිලියන් 15ක් දවසක් ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසానයි අවසන් කරන්න ඉවර කරමු මස්ස එතකොට මිලියන් 15ක් දවසට වේදමක් ඕගොල්ලෝ ඔක්කොම දවල්ට ආවිලා කාලේ ගිහිල්ලා මේ මාධ්‍ය වෙලාවිලා අඩියක් කාලා නිදා ගන්නවා තව කැප්පයකුත් ගන්නවා ලැජ්ජ නැද්ද හර්ධදාසීම අතෝසල කියන්නේ ඕගොල්ලෝ කියන එක හරිද කියලා ඒ නිසා තමුන්නාසලාට තවත් බැඳලා ඉල්ලන්නම් තව අවුරුදු 3යි තියන්නේ ඒ අවුරුදු 3 තෝම කෙලව ගත්තොත් තමුන්නාසලේ පාරටවත් දකින්න අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමා இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ்தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்